ஹலோ ஆல். லாஸ்ட் வீக் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு நாங்கள் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். கிட்டத்தட்ட 6-7 பேருக்கு வர்ற மாதிரி பிரியாணி செஞ்சுருந்தோம். இது வந்து ஹைதராபாடி ஸ்டைலில் லேயர் பிரியாணி மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இது இன்றைக்கி அலுமினியம் ஃபாயில் ட்ரேலே பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி காலையில் பிளான் பண்ணி மதியத்துக்குள்ளே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணலை, ஒரு 20 மினிட்ஸ் தான் மேரினேட் பண்ணோம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் மேரினேஷன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண குவான்டிட்டியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஸ்பைசஸ்ஸு, தயிர், இதுதான் வந்து மெயினாக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இது போக நம்ம வந்து ஃப்ரைடு ஆனியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த லேயர் பிரியாணி, ஹைதராபாடி ஸ்டைல் பிரியாணிக்கு ஃப்ரைடு ஆனியன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ரெடிமேட் ஃப்ரைட் ஆனியன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டேவும் கொஞ்சம் எண்ணெயில் வந்து வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் வரும்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேருந்து நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி லேயர் பிரியாணி, ஹைதராபாடி பிரியாணிக்கு மேரினேஷன் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மட்டனுக்கு 8 ஹவர்ஸ் வரைக்குமே மேரினேட் பண்ணுவாங்க, இல்லை சிக்கனுக்கு வந்து 4 ஹவர்ஸ் வரைக்குமாச்சும் மேரினேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம 20 மினிட்ஸ் தான் மேரினேட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இதில் இன்னும் 2 விஷயம் மட்டும் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக லெமன். ஸோ இதெல்லாம் சேர்த்தா கறி வந்து கொஞ்சம் நல்லா லேஸாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். தம் போடும்போது நமக்கு அந்த ரா ஸ்மெல்லோ இல்லை வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்காது, கரெக்டாக வெந்து சூப்பர் டெக்ஸ்சருக்கு வந்துடும். இன்றைக்கி சிக்கனோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1 kg எடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு 6-7 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியில் 3-4 வாட்டி களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் போல் ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு அடி கனமான பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் ஸ்பைசஸ், சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி கொதித்து வரும்போது உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ரைஸை மட்டும் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 50-60% வெந்தால் போதும். மீதியெல்லாம் நம்ம தம்மில் வேக வச்சுக்கலாம். யூஸ்வலாக கடையில் வாங்குகிற பிரியாணி பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஒயிட்டாக இருக்கும், எல்லோயிஷாக இருக்கும், சில இது ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பேட்சாக ரைஸை எடுத்துட்டு மீதி இருக்கிறதுல வந்து கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ 50-60% எடுத்த ரைஸை தனியாக நம்ம வந்து ஒயிட்டாக அப்படியே எடுத்துடலாம். மீதி இருக்கிற ரைஸில் நம்ம வந்து கொஞ்சமாக சாஃப்ரான் போட்டுக்கலாம். ஸோ எல்லோ கலர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறமா நல்லா வெந்துட்டுருக்கிற ரைஸில் வந்துட்டு நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆரஞ்சு கலர் வந்து கிடச்சிரும். ஸோ இது மாதிரி 3 டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தம்மில் போட போகிறது ஒன்லி ஒயிட் ரைஸ் மட்டும்தான், ஏன்னா 50% தான் அது வெந்திருக்கும். ஸோ சிக்கனோட போடும்போது நான் வெறுமனே ஒயிட் ரைஸை மட்டும்தான் நம்ம போட்டு தம் போட போகிறோம். மீதி இருக்கிற ரைஸை வந்து நம்ம தேவைப்படும் போது கலருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடையிலையும் அப்படி தான் இந்த ரைஸை வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம பேக் பண்ணி கொடுக்கும்போது தான் இந்த ரைஸை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரியே நம்மளும் இன்றைக்கி வந்து பண்ணலாம். இப்போ நமக்கு ரைஸும் ரெடியாக இருக்குது, சிக்கனும் மேரினேட் ஆகி 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கனை நம்ம டைரெக்டாக தம்மில் போடாமல் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு 5 மினிட்ஸ் லைட்டாக நம்ம அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தம்மில் போட்டுக்கலாம். ஏன்னா 20 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ நல்லா வேகிறதுக்கும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கும் தம்மில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம வேக வச்சுட்டு அப்புறம் தம்மில் போட்டோன்னா அந்த ரா ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்காது. இப்போ சிக்கனும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தம்மில் போடலாம். நம்ம வந்து குங்குமப்பூவை டைரெக்டாக சாதத்தில் போட்டு கொஞ்சம் எல்லோ கலர் எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கு அல்டர்னேட்டிவாக பால் இல்லை தயிரில் வந்து குங்குமப்பூவை கலந்துட்டு தம் போடும்போது அங்கங்கே ஊற்றி விட்டோம் அப்படின்னா அதுவுமே ரைஸில் அங்கங்கே எல்லோயிஷ் கலர் கொடுக்கும். இப்போ நம்ம லேயர் பண்ணிடலாம். ஸோ அலுமினியம் ஃபாயில் ட்ரேயில் வந்துட்டு
ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நாம் இன்றைக்கி வந்து கீழ் லேயர் ஃபுல்லாகவே வந்து சிக்கன் வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். சிக்கன் அண்ட் ரைஸ் ஆல்டர்னேட்டாகவும் வைக்கலாம், பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கீழே ஃபுல்லாக சிக்கன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம ரைஸ் வச்சு தம்மில் போட்டுடலாம். ஒரு தடவை லேயர் வைக்கும்போதும் இடையில வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸு, புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அங்கங்கே ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஓகே, இப்போ பாட்டம் லேயர் ஃபுல்லாக நம்ம வந்து சிக்கன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். சிக்கனோட இந்த கிரேவி ப்ளஸ் ஆயில் வந்து ரைஸில் தன்னால் அப்படியே நம்ம தம்மில் போடும்போது அது வரைக்குமே ஃப்ளேவர்ஸ் வந்து ஏறிடும். அடுத்ததாக கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி டாப்பிங் பண்ணிக்கலாம். திருப்பியும் ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரைஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 4 கப் அளவு ரைஸ் எடுத்திருந்தேன். ஒரு கிலோ அளவுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் நான் ஒரே ட்ரேலேயே வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நான் கொஞ்சம் ரைஸ் வந்து கலருக்காக எடுத்துட்டனால எனக்கு கரெக்டாக இருந்தது இந்த ட்ரேயோட சைஸ்க்கு. சப்போஸ் உங்களுக்கு ட்ரே ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தக்கன மட்டும் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து கிரேவிக்கும் ரைஸுக்கும் வந்து ரொம்ப ரைஸ் இருக்கிற மாதிரி கிரேவி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது மேலே மறுபடியும் தாராளமாக ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம டெலிபரேட்டாக ஆனியன் எதுவுமே ஆட் பண்ணலை. திருப்பியும் புதினா, கொத்தமல்லி, கடைசியாக நம்மளோட அந்த சாஃப்ரான் வாட்டர் அங்கங்கே தெளிச்சிட்டோம் அப்படின்னா இதுவுமே ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இதோடு நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணணும். கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா தம் இருக்கும். ஸோ டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சும்மா கவர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பேருக்கு கவர் பண்ணி விட்டோம்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஹீட் வந்து ஒழுங்காக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து இந்த அலுமினியம் ஃபாயிலை கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா சீல் பண்ணியாச்சு. ஆல்ரெடி அவன் வந்து 350 ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவனில் வந்து இந்த ட்ரேவை தூக்கி வச்சிடலாம். தம் டைம் வந்து 30 மினிட்ஸ் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த ஹீட்லேயே இருக்கட்டும். 30-40 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும். அவனுக்கு ஆல்டர்னேட்டிவாக அலுமினியம் ட்ரேயில் போடாமல் நம்ம வந்து அடிகனமான எந்த பாத்திரத்தில் வேணாலும் போட்டு தம் போட்டு எடுத்துக்கலாம். அப்போயும் இதே மாதிரி தான் நமக்கு வந்து டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் கிடைக்கும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை அப்படியே வச்சுட்டு மேலே இருக்கிற ஒயிட் ரைஸ் கொஞ்சமும் கீழே கிரேவியும் கொஞ்சமாக சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா ஃபுல்லாகவே கலந்து விட்டுடலாம். நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே கலந்து விட்டுட்டு தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ ஃபைனலாக அந்த டெக்ஸ்சர் இப்படி தான் எங்களுக்கு இருந்தது. ஸோ இது மேலே கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாட்டி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நெல்லை ரெசிபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.